ஹாய் மச்சீஸ், நம்ம 12 ஜோதிர்லிங்கம் பயணத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 12 ஜோதிர்லிங்கத்துலேயும் பார்த்துட்டு 12 ஜோதிர்லிங்கத்துலேயும் நம்ம செடி பிளான் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஸ்டார்டிங்கு பண்ணுவோமான்ட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம பண்ண தான் நம்மளால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்குமே நம்ம சிவாப்பா தான் காரணம். நம்ம போகிறப்போ ₹1 எடுத்துகிட்டு போகல. நம்ம எதனா ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி அதில் வர காசை வச்சு தான் நான் ட்ராவலே பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Day 20. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இப்போது எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வே துவாரகா கிட்ட வந்துட்டோம். ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம துவாரகாவில் வந்து துவாரகா வந்துச்சு. அவங்க கீழே ஹாய் மச்சீஸ், இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ₹2778 இருக்குது. வாங்க வெளியே வந்தோம்னே ஆட்டோ இருந்துச்சு. நம்ம துவாரகா கிட்ட போகிறதுக்கு ₹30 சார்ஜ் பண்ணாங்க. வாங்க நம்ம துவாரகாக்கு போகலாம். ஓகே, ஒரு வழியாக நம்ம துவாரகா டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். இந்த ரோட் ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு ரைட் சைடில் டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க டெம்பிள் கிட்ட போகலாம். வரவேடு அந்த பிரிட்ஜெல்லாம் பார்த்தேன். இதுனடா தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன். கடல் பக்கத்துலேயே இருக்காத தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மி இருக்குங்க பாருங்கள். கரை கீழே தர தெரியுதா? ஆனால் இது இப்போ இது இருக்குது. அப்புறமா டீ குடிக்கலாம். நான் டீ கடைக்கு வந்தேன்னா ஒரு டீ பிஸ்கெட் ₹30 ஆச்சு. இப்போ லக்கேஜ்லாம் வைக்கணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ தான் என் ₹380 ரூம் இருந்துச்சா. சரி ஓகே நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம அங்கிள்கிட்ட ரூம் எல்லாம் கேட்டு நின்றேன். இங்கே வண்டி எல்லாம் வெஹிக்கல்லாம் தர சொன்னாங்க. நம்ம சதவீதத்துக்கு வண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மட்டும் எடுத்தேன். ₹350 ஆச்சு. ரூம் எடுத்து தண்ணி பாட்டில் வேறு கொடுத்தாங்க. அங்கே நம்ம மேலே போய் நம்ம ரூம் பார்க்கலாம். ரூம் என்னாவோ பரவாயில்ல, லாக்கர்லாம் கொடுத்தாங்க பேக் வைக்கிறதுக்கு. லிவிங் ₹02 தர்ஷன் 12 ஜோதிர்லிங்காஸ். நம்ம இந்த பயணத்தில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா துவாரகால தான் இருக்கும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 11 ஜோதிர்லிங்கத்துலேயும் நம்ம ட்ரீ பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற நாகேஸ்வர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம துவாரகாலேருந்து இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இங்கே வந்து துவாரகா எழுதுறோம் 1 to கிருஷ்ணா கோயில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூம் எடுத்துருக்க ₹350 கொடுத்து வாங்க தண்ணியெல்லாம் ஊதினு இங்கே துவாரகா பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து நாகேஸ்வருக்கு போகலாம். எங்கேயோ ஃப்ளவர் ஷாப்பே இல்லை. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அது அப்புறமா யோசிக்கலாம். சரி வாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஹாய் மச்சீஸ், குளிச்சு முழிச்சு ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம துவாரகா டெம்பிளுக்கு. கோயிலுக்கு பலன் வெளியே வந்தால் வாஸ்படியிலே நம்ம நந்தி பையன் இருந்தார். அப்படியே அவர் லைட்டாக கொஞ்சம் ஜாகா எடுப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க நம்ம இப்போது துவாரகா டெம்பிள் போயிட்டு வரலாம். ஓகே, டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் அலோ இல்லைன்னு சொன்னாங்களா. சரி இங்கே வந்து லாக்கரில் வச்சுட்டு போனேன். அதுக்கு ₹20 சார்ஜ் பண்ணாங்க லாக்கருக்கு. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம துவாரகாவை பார்த்துட்டு கிருஷ்ணாவை பார்த்து தரிசனம் பண்ணி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா சோமநாத் டெம்பிளுக்கு தான் போயின்னு இருக்கோம். வாங்க நம்ம கடைசி டெம்பிளான சோமநாத் டெம்பிளுக்கு போகலாம். போகிற வேலை அங்கே செடி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே சொன்ன மாதிரி தான் பண்ணலாம் வர வழியில். சரி வாங்க கேட்கலாம். இங்கே வந்து சோமநாத் சரி நாகேஸ்வரர் குறிச்சி வேலை ஆட்டோக்காரர் இருக்காங்க. மச்சீஸ் அவங்கள கேட்டேன்னா ஆட்டோக்காரனை ₹200 ஆகுதுன்னு சொன்னாங்களா. ₹200 கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. அப்போ ₹50 சொல்லியிருந்துக்கு நீங்கள் புல்லட் வண்டி இருக்கும் அதில் போ. 2 புல்லட் வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ சேடுவீங்க. என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா. சரி வாங்க அங்கே போய் அவங்ககிட்ட கேட்கலாம். கேட்டு கண்டினியூ பண்ணுறேன் எங்கே எவ்வளோ அவங்க பொறுத்துட்டு. இதுதான் நார்த் சைடு இருக்கும் புல்லட் வண்டி. எப்படி இருக்கு? இப்போ நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இங்கேருந்து டெம்பிள் நாகேஸ்வரர் டெம்பிள் போகிறதுக்கு ₹50 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம்.
ஃபைனலி நம்ம சேலஞ்சோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம நாகேஸ்வர் டெம்பிள். வாங்க இப்போ நம்ம என்னோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம சேலஞ்சோட கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக எங்கே இருக்கோம்னா நம்ம நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் கிட்ட தான் இருக்கோம். பின்னால் தெரிஞ்சா நம்ம சிவப்பா கோயில். வாங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இங்கே செடி வர வழியில் பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அங்கே பண்ண மாதிரி இங்கே இன்னொரு செடி சினா வாங்கி சாப்பிட்டு இங்கே பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து அகமதாபாத் போகிறோம்ல, அங்கே போயிட்டு அங்கே எங்கன்னா ஃப்ளவர் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிட்டு அங்கே எங்கன்னா சிவப்பா டெம்பிள் இருந்துச்சுன்னா அங்கே பிளான் பண்ணலாம். ஓகே சரி வாங்க இப்போ நம்ம இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இங்கே 4 மணிக்கு இன்னொன்று கோயில் இருக்குது, என்னது நிஷ்கலேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் இருக்குது தெரியுமா, அங்கே போகலான்ட்டு எனக்கு. ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அது வந்துட்டு 3:55 ட்ரெயின் இருக்குது இங்கேருந்து. அது ட்ரெயின் பிடிக்க வச்சுன்னா போகலாம், அப்படி இல்லைன்னா பெங்களூருக்கு போகலாம் ரிட்டர்ன். ஓகே சரி வாங்க நம்ம நாகேஸ்வர் டெம்பிளுக்கு போகலாம். ஓகே, நம்ம சேலஞ்சோட 12வது கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். மச்சி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 12 ஜோதிலிங்கமும் பார்த்துட்டோம். இங்கே பாருங்க நம்ம நந்தி தேவ் அங்கே இருக்காரு, நம்ம அப்பா அங்கே இருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டோம். வாங்க வெளியே பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை பாதையில் தொலைந்த அத்தனையும் துரோகத்தின் சாயல், கிடைத்த அத்தனையும் நிம்மதியின் சாயல். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 12 ஜோதிலிங்கத்தையும் கவர் பண்ணிட்டோம். வாங்க இப்போ டக்குன்னு பேண்ட் ஒரு சேஞ்ச். 4 மணிக்கு இங்கே வந்து ட்ரெயின் இருக்குது நிஷ்கலேஸ்வர் மகாதேவ் டெம்பிளுக்கு. கடல் மீன்ஸ் சிவபாபா கடல் உள்ளே வாங்கிட்டு சிவன் கோயில் தரிசிக்க ஜாகா விட்டு திரு சாயங்காலம் போனால் கோயில் முடிக்கும் தெரியுமா. நெக்ஸ்ட் டைம் இப்போ அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். 4 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம 6 ஆனவளுக்கு இங்கே கிளம்பிட்டு அங்கே போய் செக் அவுட் பண்ணிவிட்டு அவசரப்பட்டு ரூம் எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க போகலாம் நிஷ்கலேஸ்வர் டெம்பிளுக்கு. ஓகே, அப்புறம் கோயிலேருந்து வெளியே வரப்போ அங்கே கம்பு விற்றுன்னு இருந்தாங்களா. ஓகே, கம்பு வாங்கி எல்லாம் மாடுக்கும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு வாங்கி அங்கே எல்லாருக்குமே கொடுத்தேன். கம்புக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees. நம்ம நந்தி பையாஸ்க்குலாம் அந்த இது கொடுத்தேன் கம்பு. வாங்க வெளியே போயிட்டு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நிஷ்கலேஸ்வர் மகாதேவுக்கு டெம்பிளுக்கு போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து கேட்டால் மேகி விட்டா இந்த அவல் 2 விட்டா ஒரு எதுவுமே இல்லையா. சரி அவல் இருக்குது, 30 ரூபா சொன்னாங்களா. அது 5 பிளேட் பார்சல் வாங்கிக்கணும். பார்சல் ஹாய் மச்சீஸ், வாங்க பசியில் இருக்கிறவங்க 5 பேருக்கு இது கொடுத்து நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா சிவபாக்கு எப்பவுமே பசியில் இருக்கிறவங்களுக்கு பசி போக்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம 12 ஜோதிலிங்கமும் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக தானே பண்ணல. ஸோ அதுக்காக நம்மளால முடிஞ்சிருந்த காசு கம்மியாக இருக்குது, அதனால ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். வாங்க போயிட்டு. ஓகே, ஹாய் மச்சீஸ், பசியில் இருக்கிறவங்களுக்கோ நம்ம சாப்பாடு கொடுத்துருமே ஓம் நம சிவாயான்னு சொல்லின்னு இருக்காங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? ஓகே, நம்ம சாப்பாடு கொடுத்துல அண்ணாக்கு தண்ணி பாட்டில் வேணும். நானே வாங்கிட்டு வந்து தரேன் சொல்லிட்டு தான் தண்ணி பாட்டில் வாங்கி பண்ணியிருக்கேன். வாங்க போய்ட்டு அந்த அண்ணா தண்ணி பாட்டில் கொடுக்கலாம். ஓகே, அண்ணா சாப்பிட்டு இருக்காரு, நம்ம குத்த சாப்பாடு தான். அவங்க பசி போகிறதுனால எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் இப்போது நிஷ்கலேஸ்வர் மகாதேவ் கோயிலுக்கு போகலாம். ஓகே பாய் ப்ரோ. சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக
நம்ம 30 நாள் நம்ம டார்கெட் இருந்துச்சு. ஆனால் நம்ம 20 நாளில் நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன ஒன்றுனா அங்கே நம்ம செடி விதை போட்டிருக்கோம், இங்கே எதுவுமே நட்டு வைக்கல. நம்ம நெக்ஸ்ட் போகிற இடத்துல எங்கன்னா நம்மளுக்கு பிளான்ட் கிடச்சிச்சின்னா அங்கே செடி வாங்கி அங்கே நீரப்போ எங்கன்னா சிவப்பா கோயில் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம பிளான் பண்ணலாம். சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டைம் இல்லை, 4 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது, அதனால தான். ஹாய் மச்சீஸ், நானும் காத்தால இருந்து எதுவுமே சாப்பிடல. வாங்க நம்மளும் இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பசி எடுக்குது எனக்கும். ஹாய் மச்சீஸ், சாப்பிட்டாச்சு. நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நிம்மதியா ஜாலியா பீஸா எங்க வேணா சுற்றலாம். இப்போ நோ ப்ராப்ளம். சரி வாங்க இப்போ மறுபடியும் துவாரகாக்கு போகலாம். அங்கே போனால் ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்மளுக்கு 3:55க்கு துவாரகாலேருந்து அது பாகவ் நகர்னு அந்த ஊருக்கு போகணும். பாகவ் நகர்லேருந்து அங்கேருந்து 16 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வந்து நிஷ்கலேஸ்வர் மகாதேவ் போகிறதுக்கு. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணாம், ஆன அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். அங்கே போனால் காலையில் 5 மணிக்கு விடுவாங்க. அங்கேருந்து அந்த ஆட்டோ கிட்ட பிடிச்சிக்கின்னு அந்த இடத்துக்கு போகலாம். கடல் உள்ளே வாங்குறது வீடியோ பண்ணலாம். திரும்ப கடலுக்கு அந்த கோயில் முறுத்து அங்கேயே வெயிட் பண்ணி வீடியோ பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம பெங்களூர் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் மச்சீஸ், நம்ம இங்கே செடியை பிளான் பண்ண இல்லையா, அதனால எனக்கு இப்போ ரெடியாக வந்துச்சு. கடையில் போயிட்டு தேங்காய் விற்றுனாங்க, தேங்காய் வாங்கலாம், தேங்காவே மண் பண்ணிட்டு போகலாம். அது ஒரு செடி, அது ஒரு பெரிய தேங்காய் மரமாக வளருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க குஜராத்தில் இருக்கிற நம்ம 2 டெம்பிள்லையும் விதை போட போகிறோம். எல்லா டெம்பிளும் செடி நட்டு வச்சா இந்த டெம்பிளில் இங்கே வந்துட்டு நம்ம விதை வைக்கலாம். அங்கே போய் இப்போ ஒரு தேங்காய் வாங்குறேன். இங்கே மண் தோண்டிட்டு மண்ணில் நம்ம தேங்காவை நட்டு வச்சுட்டு மீன்ஸ் அந்த பிளான்ட் தேங்காவை மண்ணில் பொதிச்சுட்டு போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வரப்போ தேங்காய் மரம் வளர்ந்துருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க போய் தேங்காய் வாங்கலாம். ஹாய் முச்சீஸ், 50 ரூபாவுக்கு நம்ம தேங்காய் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். வாங்க இப்போ போயிட்டு பிளான் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எங்கே ட்ரை பண்ணேன்னா பிளான் பண்ணலான்ட்டு, ஆனால் எங்கள் கீழே கல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது பள்ளம் தோண்ட முடியல. சரி, அதனால் லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் பள்ளம் தோண்டி தேங்காய் பிளான் பண்ண போகிறோம். சாமி போல சாமி எல்லாம் சரி சாமி, ஒன்னு கேட்டா தப்பா வேற யாரும் துணையில்ல, கூட வரவில்லை, எல்லாம் எனக்கு இங்க நீதானப்பா. செஞ்ச தப்ப சரி பார்த்து கொஞ்சம் மேடேத்து, இந்த வரம் போதும் அப்பா. தண்ணி தன்னாலே தண்ணி தன்னாலே தண்ணி தன்னாலே. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம தேங்காய் வாங்கி அங்கே பிளான் பண்ணிட்டோம். அது செடியாக வளரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி வாங்க எங்கன்னா சிவாப்பா கோயில் உள்ள அங்கே பிளான் பண்ணலான்னு. அவங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சா, மண் பள்ளம் தோண்ட முடியல. அதனால கோயிலேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே ஆர்ச் இருக்குது தெரியுமா, ஆர்ச்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன். சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 12 கோயில்லையும் பிளான் பண்ணிட்டோம். 2 கோயிலில் விதை போட்டுருக்கோம், 2மே பெரிய மரமாக வளரும். சரி வாங்க நம்ம இங்கேருந்து துவாரகாக்கு போயிட்டு அங்கேருந்து நிஷ்கலேஸ்வர் மகாதேவ் டெம்பிளுக்கு லாஸ்ட்டாக நாகேஸ்வர் டெம்பிள் பாய் சொல்லிடலாம். பாய் பாய் பாய். அப்போவே நம்மளை யார் கூப்பிட்டு வந்தாரோ அதே அண்ணன் நம்மளை கூப்பிட்டு பண்ணியிருக்காரு. மறுபடியும் அதே சேம் நம்ம பார்த்துருப்பாச்சு. ஃபைனலி நம்ம அண்ணாவே தான் ரிட்டர்ன் நம்மளை இங்கேயே கொண்டு வந்து, எங்கே நம்ம அண்ணாகிட்ட எங்கே இருந்தோமோ மறுபடியும் அங்கேயே கொண்டு வந்து விட்டாரு. சரி வாங்க இப்போ இங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துன்னு நிஷ்கலேஷ் மகாதேவ் டெம்பிளுக்கு போகலாம். ஓகே வாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு சாப்பிட்டு பீஸாக கிளம்பலாம். நம்ம கரெக்டாக 3:55க்கு ட்ரெயின் இருக்குது. ஹாய் மச்சீஸ், தாய் மலை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 20 rupees. ஹாய் மச்சீஸ், நீங்கள் காத்தால பார்த்துருந்தீங்கன்னா அங்கே தண்ணி எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்க தானே. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது. அங்கே கடல் தண்ணி உள்ளே வாங்குறது தண்ணி இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். வர தண்ணி ஜாஸ்தி என்ன இருக்குதா, தண்ணி அங்கே வந்து எவ்வளோ தண்ணி தெரியுமா அடிக்க வந்துருக்குது. ஓ மை காட், இங்கே தான் அதிசயம் நடக்குது.
இதே இடத்துல தான் போனா இருங்க, அதுக்கு நாங்கள் கல் தருது, ரவுண்டு கல், அதை இடம் பார்த்துக்கோங்க. சுத்தமா தண்ணி கம்மி, எவ்வளவு தெரியுமா? என் கால் கூட நினையாது ஃபுல்லா, அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்போ பாருங்க, அங்க போயிட்டு வரது எவ்வளவு தண்ணி வந்துருக்கு. பேக்கர் கம்மி, நீங்களே புஷ் ஆயிடுவீங்க. ரெண்டுமே கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். சத்தியமா என்னைக்கு ஆச்சரியமாக என்னடா அந்த தண்ணியில இவ்வளவு தண்ணி வந்துருக்குது அப்படின்ட்டு. அங்க தண்ணி கடை தண்ணி உள்ள வாங்குறதா தண்ணி இப்படிக்கா வந்துட்டு திரு சாயங்காலம் இங்க தண்ணி அந்த சிவப்பா கோயில்கிட்ட வந்து நினைக்கிறாங்க. காத்தலிக்கு நாளைக்கு அங்கதான் போகும். பேக்கர் பாருங்க, நீங்களே புஷ் ஆயிடுவீங்க ஒரு நிமிஷம். இதெல்லாம் அது அதிசயப்பா, சிவப்பா, மகிமை எல்லாமே. இங்க காத்தாலெல்லாம் தண்ணியே இல்லாம தானே இருந்துச்சு. காத்தால நான் இங்கதான் வீடியோ பண்ணிருந்தேன். கரெக்டா அந்த கல்லுகிட்ட இருக்கா 2 கல்லு அங்க. இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணிக்குது. சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆன குஷியில் இங்கே அப்படியே பேல்பூரி மாதிரி வர்றது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, அது சாப்பிட்லாம் சொல்லிட்டு வாங்கினேன். இதுக்கு 30 ரூபாய் ஆச்சு. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி ரூம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஹாய் மச்சீஸ், வீடியோ எடிட் பண்ணிருந்தேண்ணா. டைம் பார்த்தா 3 மணி ஆகிட்டு இருக்கு. இப்பயே கிளம்புனா தான், ஏன்னா இங்கே சபாரி ஏறுறப்போ ஆட்டோக்காரங்க ஃபுல்லானதான் வண்டி எடுக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு டைம் கம்மியாக இருக்குது. சரி வாங்க டக்கு டக்குன்னு எல்லாம் பேக் பண்ணின்னு கிளம்ப ஸ்டார்ட். பாய் பாய். அவர் உள்ள இருக்காருன்னு தெரியல. சரி வாங்க அவங்க பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா நிஷ்கலங்க் மகாதேவ் டெம்பிளுக்கு தான் போயின்னு இருக்கோம். அது ஒரு அதிசயம், யாருனாலையும் நம்ப முடியாது. அது இப்போ நான் போயின்னு இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, சாமி நம்பிக்கை இல்லாதவங்க கூட நம்புவாங்க. ஏன்னா கடல் எப்படி ஜகா விடும், சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா அப்படியே வந்து தண்ணி மூடும். வாங்க நீங்களே பார்ப்பீங்க லைவா. அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். மீன்ஸ் இந்த வீடியோ இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக பண்ணுறவங்க மேக் பண்ணுறவங்களுக்கு. ஓகே சரி வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருந்துச்சா, ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், நடந்துன்னே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துன்னு வந்தேன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் வலி வந்துச்சு. அதனால அப்படியே ட்ராப் கேட்டுன்னு வரலாம் கிட்ட கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராப் பண்ணாங்க. ஃபைனலி நம்ம ட்ராப் கேட்டுன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு அதாவது பாவுநகர் கேட்டு வாங்க, டிக்கெட் வாங்கலாம். ஹாய் மச்சீஸ், துவாரகாலேருந்து பாவுநகர் டெர்மினலுக்கு 170 rupees ஆச்சு. அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு அப்புறமா சொல்கிறேன். ஓகே வாங்க பாவுநகர் ட்ரெயின் ஏறலாம். எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கு. ஆனா என் கதையில நான் உருவாக்குன சாம்ராஜ்யம் நான் இல்லைனாலும் என் பேர் சொல்லும். என் கதையில இன்னும் நான் எழுத வேண்டியது நிறைய இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:10 ஆகுது. 7:10க்கு டைம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 7 மணி ஆனாலும் இருட்டு ஆகலப்பா. எத்தனை மணி தான் இருட்டு ஆகுதுன்னா டைம் இன்னும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 hour 8 மணி தான் இருட்டே ஆகும்னு நினைக்கிறேன். பஸ் இருக்குது அதில் சீரை தான் சாப்பாடுக்கே பாட வச்சு யாருமே வந்துடல. ஓகே சாப்பாடு வந்தால் சாப்பிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாளைக்கு காத்தால நிஷ்கலேஸ்வர் மகாதேவ் டெம்பிள்லேருந்து உங்களுக்கு வீடியோ எதுனா வருமானு வெயிட் பண்ணுறது. அப்போ தான் நம்ம பையா சமோசா எடுத்துன்னு வந்தாங்க. 30 ரூபாய் ஆச்சு சமோசாக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு இட்லி வாங்கி சாப்பிட்டேன். 60 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு, தூங்கலாம் சொல்லிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே உங்களை மார்னிங் பாகவ் நகரில் மீட் பண்ணுறேன், நிஷ்கலங்க் மகாதேவில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.